வணக்கம் மக்களே. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சிறை படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு படத்தை ஒரு பேக் டு பேக் ஒரு ஷார்ட் இன்டர்வலில் தொடர்ந்து 2 வாட்டி பார்த்தது அப்படின்னா அது சிறை தான். இது வந்து நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்காக கிடையாது. இந்த படம் நிஜமாலே பர்சனலாகவும் எமோஷ்னலாகவும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசவும் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ யா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர் வந்து சுரேஷ் ராஜ்குமாரி. ஸ்டோரி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டானாக்காரன் டிரெக்டர் இருக்கார்ல, ஜெய்பீம் படத்தில் கூட வருவார்ல, ஸோ அவர். ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு, அக்ஷய், அனிஷ்மா, அப்புறம் இன்னும் நிறைய நல்ல ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சில பேர்லாம் வந்து ஒவ்வொரு சீனில் வந்தாலும் அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட க்ரூ. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன். ஸோ யா லைக் அவரோட ரீசெண்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே வேறு லெவல். லைக் ரீசெண்டில் அவர் எப்பயுமே நல்ல மியூசிக் டைரக்டர் தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் என்ன கேட்டால். லைக் இப்போ ரீசெண்டாக தண்டகாரண்யமில் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவரோட மியூசிக்கெல்லாம். அப்புறம் வந்து இந்த படத்துலேயே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ லைக் ஒரு சூப்பர் மியூசிக் டைரக்டர், லைக் செம்ம ஆர்டிஸ்ட் அவர். லைக் என்னோடய ஃபேவரட் கூட. ஸோ ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக். ஸோ இதுதான் அந்த படத்தோட க்ரூ. படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா லைக் ஒரு ஏர்லி 2000s நடக்கிற ஒரு ஸ்டோரி. தோ இட் இஸ் லைக் ஏர்லி 2000. இன்றைக்கும் ரியாலிட்டியில் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லைனாலும் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இது வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கதை இது. ஏர்லி 2000s இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு இஃப் ஐம் நாட் ராங் வெள்ளூர் ஜெயிலில் இருக்குது ஸ்டோரி. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. லைக் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு பார்த்தா லைக் என்ன கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹீரோவா அப்படின்னு நம்ம ஒரு கேரக்டர் வந்து செட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா இதில் இந்த ஒரு 3 பேர் ட்ராவல் ஆகிறாங்க. லைக் நீங்கள் 4 பேர்னு கூட வச்சுக்கலாம். அந்த இன்னொரு கேரக்டர் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ லைக் கதிரவன், அதுதான் விக்ரம் பிரபு, அப்துல், அக்ஷய், கலை, அவங்க யாருன்னா அனிஷ்மா. ஸோ இந்த 3 பேரை வச்சு தான் இந்த கதை லைக் பயங்கரமாக மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து லைக் மெயினாக ஒரு ஹீரோங்கிறதோட ஒரு விக்டிம் பார்த்திங்கன்னா அப்துல். ஸோ லைக் ஆல்சோ கலை. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த கதை போகுது. ஸோ கதிரவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு எஸ்கார்ட் போகிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ மாதிரிலாம் இல்லை போல். அப்போ வந்து பஸ்லலாம் கூட்டிகிட்டு லைக் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அங்கேயே சேஞ்ச் பண்ணி லைக் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க மக்களோட மக்களாக தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டியூட்டி. ஸோ அவங்கள பத்திரமா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் விடுறது தான் லைக் இவங்களோட ரோல், இந்த எஸ்கார்ட் டியூட்டி போகிற போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ரோல். ஸோ அதில் தான் விக்ரம் பிரபு இருக்கிறாரு. ஸோ ஒரு நாள் லைக் ஒரு ஜெயில் கைதி ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் திடீர்னு அவங்க ஆட்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு அவங்கள கூட்டிகிட்டு லைக் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஸோ அப்போ வேறு வழி இல்லை அவருக்கு. லைக் அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட் வேறு படத்தோட பெர்ஸ்பெக்டிவில். லைக் இஃப் ஐம் நாட் ராங் ரேப் அண்ட் மர்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மேலே இருக்க சார்ஜஸ். ஸோ இது இருக்குது. லைக் தப்பிச்சு ஓடையில் விக்ரம் பிரபு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சுட்டுறாரு. லைக் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதில் லைக் அவர் தலையிலே சுட்டுறாரு, அந்த கைதியோட தலையில் லைக் பப்ளிக்லேயே வச்சு சுட்டோன்னே அவர் செத்து போயிடுறாரு. இது வந்து அவருக்கு பெரிய பிரச்சனையாகிடுது. ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்கள் ஒருத்தரை வந்து சுட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி லைக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வருது. அதை இவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு லைக் நாங்கள் தப்பிச்சு ஓட விட்டுருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை பனிஷ் தான் பண்ண போகிறீங்க. லைக் அந்த இடத்துல ஹி இஸ் லிட்டரலி செயிங் லைக் எங்களை மாதிரி சின்ன ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த சிஸ்டமோட ஸ்கேப் கோட்ஸ் தான். ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் எங்களை நீங்கள் கை காட்டிட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக கொண்டு வந்து வைக்கிறார் அவர். ஸோ அந்த இடத்துல எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் சுட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ லைக் இதை பார்க்கல இவர் வந்து ஒரு லைக் ஒரு இன்ஹியூமனான ஒரு எப்படி சொல்ல ஒரு ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பர்சனாக நமக்கு தெரியும். லைக் ஏன்னா அந்த இடத்துல அவர் பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்புறம் போயிட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுவார். ஸோ அவங்க ஒய்ஃப் தான் லைக் நான் சொன்ன அந்த 4th பில்லர் ஆஃப் த ஸ்டோரின்னு கூட சொல்லலாம், லைக் மரியம். ஸோ அவங்க நிறைய சீனில் வரமாட்டாங்க. பட் இந்த கதிரவனை வந்து ஒரு டெண்டராக மாற்றி ஒரு லைக்
கதிரவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அவேரான ஒரு ஆள். இந்த சிஸ்டமில் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். பட் ஆனால் வந்து அவருக்குள்ளேயும் லைட்டாக அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிற ஒரு அந்த அதிகார தோணியோ லைக் அந்த ஒரு ஈகோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அவருக்குள்ளேயும். ஸோ அது அங்கங்கே டிஸ்பிளே ஆகும். அதை வந்து லைக் எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணி, இல்லை இது நம்மளோட வேலை கிடையாதுன்னு, நம்மளோட வேலை வந்து மக்கள்கிட்ட பாசமாக இருக்கிறது, மக்களை வந்து பாதுகாக்கிறது, சிஸ்டம் சொல்கிறத மட்டும் கேட்டு நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்ரூம் பண்ணி கொண்டு வர ஒரு ஆளாக தான் நான் இந்த படத்தில் வந்து மரியம் பார்க்குறேன். ஸோ இவர் ஃபோன் பண்ணி சொல்லலை, லைக் இவர் பார்த்திங்கன்னா இந்த ஷூட் பண்ணிட்டாரு. இவர் கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் ஆனால் ஃபோன் பண்ணி பேசல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப திட்டுவாங்க. நீ என்ன இதுக்கு தான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கியா, அவனை காலில் கூட நீ சுட்டு பிடிச்சிருக்கலாம், நீ எதுக்கு தலையில் சுட்ட, அப்போ வந்து உனக்குள்ள ஒரு அந்த ஒரு ரேஜ் இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லலை. லைக் ஹீ வில் ரியலைஸ் ஓகே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி லைக் ஒரு சில விஷயங்கள் இது பண்ணுவார். லைக் திருப்பி வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸோட பேசலை, என்ன செம்மையாக பாராட்டணும்னா கேவலமாக திட்டினா என் ஒய்ஃப் அப்படிம்பார். ஸோ அதுதான் லைக் தப்பு பண்ணல அந்த கண்டிக்கிறாங்கல்ல. ஸோ ஏன்னா லைக் ஒரு குற்றவாளி இது வந்து ஒரு ஸ்டோரி ஓகே. ஆனால் இன்றைக்கி சிஸ்டமோட ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து குற்றவாளின்னு சொல்லி சுட்டு கொண்டுறாங்க லைக் என்கவுண்டர் அப்படின்னு. ஸோ நமக்கு அதோட ரியாலிட்டி தெரியாது. ஸோ லைக் எத்தனை பேர் வந்து இதில் பலிகடாக ஆகிறாங்க இந்த சிஸ்டமுக்குள்ளே, இந்த என்கவுண்டர்ஸ்குள்ளேங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த சுட்டு பிடிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. வந்துட்டு நீங்கள் வந்து ரெவல்யூஷன் அது இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கணும். ஸோ போலீஸ் கையில் துப்பாக்கி கொடுத்து தப்பு பண்ணுறவனை சுடுனா அந்த ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி பேச வேணாம். ஸோ இப்படி நடக்குது. ஸோ இதனால் அவருக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதுனால அதில் பிஸியாகிறாரு. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் இவருக்கு இப்போ ஹீஸ் ஆல்மோஸ்ட் ஃபேமஸ் அந்த ஒரு டீம்லேயோ இல்லை அந்த ரீஜன்லேயோ. ஸோ நடந்து போயிட்டுருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறாரு. லைக் இவர் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிறாரு. இவரோட ஃப்ரெண்டு எங்கே நின்றுருக்காரு, என்னென்னு கேட்கல. இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து ஊருக்கு போனோன்னா லீவ் தர மாட்டாங்க அப்படின்னோடனே கதிரவன் வந்து என்ன லீவ் தர மாட்டாங்களா, ஏன் நியாயமாக இருக்கிற லீவ் எடுக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு போகிறாரு பேசுகிறதுக்கு. அங்கே போனால் லைக் ஆப்வியஸாக சுப்பீரியரில் அவர் லீவெலாம் கிடையாது, வேணா சும்மா போய் பார்த்துட்டு வா, அதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னா அவன் எப்படி அதுக்குள்ளே போயிட்டு வருவான் அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் வரையில நீ இவ்வளோ பேசுறீங்களா, பேசாமல் அவன் வேலையை நீ பார்க்குறியா அப்படின்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவார். லைக் இங்கே லிட்டரலாக இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு யூனியனிஸ்ட், ஒரு லைக் ஒரு லெஃப்ட் லீனிங்கில் அந்த சிஸ்டம் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். அது இல்லை அவர் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகலை. சரி ஓகே அவனுக்காக லைக் இந்த சிஸ்டமோட ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நான் என் கூட இருக்கவனுக்காக நான் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. இது அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் நல்லதாக முடியல, இது வந்து ஒரு மனுஷனுக்கும் நல்லதாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதான் லைக் வி டோன்ட் நோ எப்படி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இவர் ஓகேன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஷிஃப்ட் எடுத்துக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்துல்னு ஒரு கைதி இருக்கான், நீங்கள் அவனை வந்து எஸ்கார்ட் சர்வீஸு, ஸோ அதுதான் உங்கள் வேலை நிற்க அப்படின்னோடனே சரின்ட்டு போகிறாரு. இவர் வெளியே வரையில் ஒரு 2 கான்ஸ்டபிள் வராங்க. இஃப் ஐம் நாட் ராங் பாண்டி, முருகன். ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு சார் நாங்களும் வரோம் உங்கள் கூட, உங்களோட வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. லைக் நான் லிட்டரலாக இவருக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. லைக் ஒரு அந்த ஃபேவரட் டீச்சர்னு நமக்கு ஒருத்தங்க இருப்பாங்களே ஸ்கூல்லலாம், அந்த மாதிரி தான் கதிரவன். ஸோ லைக் அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால அவனுக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், அவனுக்குன்னு சில ஒர்க் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள். ஸோ அதனால் இவர் வந்து நம்மளை வந்து மற்றவங்கள மாதிரி ப்ரெஷர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நாங்களும் உங்களோட வரோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்கன்றாரு. ஸோ அப்துல்லை வந்து கூப்பிட்டு இவங்க வெளியே லைக் ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு செக்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கூட விக்ரம் பிரபு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்லைட் ஈகோ திருப்பி ஹிட் ஆகுது அவருக்கு. அப்துல் லைட்டாக பார்க்குற அப்படி லைக் என்னடா முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லைக் அந்த போலீஸ், நான் ஒரு போலீஸ் நீ என்னை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அப்பப்போ ஒரு ஹிட் ஆகுது. ஸோ இதுவாக இல்லை லைக் இல்லை சார் அப்படின்ட்டு அப்துல்லும் சமாளிச்சார். லைக் அவர் முறைக்கல ஆக்சுவலாக. ஸோ அவரோட பார்வையாக இதுவாக லைக் எல்லாமே அப்படி இருக்குது ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பாண்டியும் முருகனும் வந்து அப்துல்லை செக் பண்ணுறாங்க. லைக் ஏதோ வச்சுருக்காரா என்ன இதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணல. அப்துல் வந்து அந்த பாண்டிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இல்லைண்ணே அப்படிங்கிறாரு. என்னது அண்ணனா, சார்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னா சரி சார் அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அப்துல் வந்து லைக் ஒரு மனுஷனாக என்கிட்ட மனுஷனாக பேசுகிற ஒரு ஆள் தேவை அப்படின்னு அவர் தேடிக்கிட்டே இருக்கார். அதனால தான் வந்து அந்த விக்ரம் பிரபுவை பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை அந்த பாண்டிங்கிறவரை வந்து அண்ணன் சொன்னதாக இருக்கட்டும், ஏன் யாருமே என்கிட்ட பேச மாட்டேறீங்க, என்னோடய விஷயத்தை தெரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே தான் ஒரு 5 வருஷமாக அவர் வந்து விசாரணை கைதியாக இருக்கார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க வேறு ஆஃபீஸஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் ஏங்கி இருக்கிறாரு.
லைக் டு பி ஹியர்டு அப்படிம்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டு பி லிசன்ட் அப்படிம்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏக்கமாக தான் நான் அதை பார்த்தேன். அண்ட் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கான்ட்ராஸ்ட், இது என்னோட பர்சனல் இது லைக் அந்த பாண்டி முருகன் இருக்காங்கல்ல, லைக் அந்த பாண்டிங்கிறவர் ஒரு லைட் ஸ்கின்டு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், இந்த முருகன்கிறவங்க வந்து ஒரு டார்க் ஸ்கின் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த முருகன்கிறவர் தான் ரொம்ப டெண்டராக ஒரு மாதிரி சைல்டிஷாக இருப்பார். இந்த பாண்டிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஈகோ இருக்கும், லைக் அந்த போலீஸ் ஆஃபீஸருங்கிற ஒரு திமிர் இருக்கும், லைக் சும்மா போகிற வரவங்களாம் வம்பிழ்ப்பார், என்கிட்ட மரியாதையாக நடந்துக்கம்பார், ஒரு பணிவாகவே பேச மாட்டார் யார்ட்டையும், ஒரு மாதிரி சுப்பீரியர்ஸை தவிர. ஸோ அந்த மாதிரி இருப்பார். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் இது டேரக்டர் வச்சதா லைக் இந்த ஸ்டோரியில் வச்சதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து பார்க்கல எனக்கு ஒரு ஸ்டீரியோ டைப் உடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எத்தனை நாள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட போலீஸ் ஆஃபீஸர்னால் ஒரு மாதிரி ஒரு டார்க் ஸ்கின்டா ஒரு மாதிரி ரக்கடாக இவங்களோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமணிக்கல் வெஸ்டர்ன் பெஞ்ச் மார்க்ஸில் இருக்கும். ஸோ அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப பணிவாக இருப்பான், பாசமாக இருப்பாங்கிற மாதிரியான ஒரு படித்தவனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் இவங்க எத்தனை நாள் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் வந்து அகெயின் இது என்னோடய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் டேரக்டர் நினச்சாரான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதேமாதிரி தான் இங்கே செக் பண்ணையில் அந்த லைக் முருகன்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார். அவர் ஒரே விஷயம் தான் இப்போ காசு வச்சிருக்கியாடா அப்படிம்பாரு. இல்லை அப்படின்னா ஏன்னா காசு இல்லாமல் இருக்கா அப்படின்னோடனே அதுதான் அவரோட ஒரு சட்டில் இதுவாக இருக்கும். ஸோ அந்த பாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கடுப்பாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு அந்த மாதிரி இருப்பார். ஸோ இந்த சரி எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, வந்து சரி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க. ஸோ இஃப் ஐம் நாட் ராங் வெள்ளூர்லேருந்து திருச்சி, கோர்ட் வந்து திருச்சின்னு நினைக்கிறேன். ஸோ திருச்சிக்கு போகிறதுக்கு போவாங்க. சரி இந்த இடம் தப்பாக சொல்லிட்டா வச்சுக்கிறீங்க, லைக் எனக்கு லைட்டாக ஞாபகம் இல்லாமல் போயிடும். ஸோ திருச்சி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கைதியை கூட்டிகிட்டு போயிட்டு பஸ்ஸில் கட்டி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் போவேல ஆப்வியஸாக பாண்டியும் முருகனும் சரி நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னா, சாப்பிட்டு தாண்டா போகிறோம் என் கூட வாங்கினோன்னே, இல்லை இல்லை நாங்கள் போய் சரக்கு சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னோடனே ஒரு ஒன்று கதிரவன் வந்து கேட்பார், ஏன்னா டியூட்டியில் இருக்கல சார், இல்லை சார் லைட்டாக தான் அவங்களோட வந்தால் தான் அதான் ஜாலியாக இருக்குன்ட்டு வந்தோம்னா, இவர் தான் அந்த ஃபேவரட் டீச்சர் ஆச்சு, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். பார்த்து இது பண்ணிட்டு வாங்க, வந்து யூனிஃபார்மை மாற்றிட்டு போங்க, யூனிஃபார்மோட போகாதீங்கன்றவார். சரி அவங்க போய் மஃப்டியில் போயிட்டு சரக்கு போட்டு வந்துடுவாங்க. இவர் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்துல்லா வந்து கதிரவன் தான் கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த கடையில் போய்ட்டு கதிரவன் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்துல்கிட்ட கேட்பார், நீ சாப்பிட்றியாடா, நான் காசு தரேன் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு வேணாம், டீ மட்டும் கொடுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே சரி ஒரு டீ வாங்கி கொடுத்துட்றோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு படத்துக்காக ஒரு லைக் ஒரு விறுவிறுப்பு இந்த ஒரு இதுக்காக ஒரு ட்ராமா வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அப்துல் இப்படி சுற்றி பார்ப்பார், எங்கேயாச்சும் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்தோட நெக்ஸ்ட் வரதில் பார்த்தா எனக்கு இது வந்து லைக் என்னென்னா அப்துல் அப்படி யோசிச்சிருப்பாரான்னு தெரியல. பட் யா லைக் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸாக மஸ்ட் இன்னொன்று உங்களை வந்து ஒரு இப்படி ஏற்றிட்டு போய் அந்த கிராஃபில் கொண்டு வரணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. பார்ப்பார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்துடுவாங்க, பாண்டி முருகனும். ஸோ இவரால் வெளியே போக முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிட்டு அவங்க போவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க, லைக் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆவாங்க. லைக் இவரும் பேக்லாம் பின்னாடி வச்சுட்டு கதிரவனும் இது பண்ண பார்ப்பார். கதிரவன் பக்கத்தில் தான் அப்துல் உட்காந்துருப்பார். இந்த இவங்க பழனி முருகனும் பின்னாடி சீட்டில் பாண்டி முருகனும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து இவர் அப்துல் வந்து தூங்க மாட்டார், சும்மா வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வருவார். விக்ரம் பிரபு லைட்டாக ஒரு கான்வர்சேஷன் வைப்பார், ஏன்டா தூங்கலையா அப்படின்னோடனே, இல்லை சார் எனக்கு தூக்கம் இல்லை, லைக் ஜன்னல்லையா காற்று வாங்கினா எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. என்னது அப்படின்னு இவர் ஒரு மாதிரி பார்ப்பார். அப்போலாம் தூங்காமல் இருக்கக்கூடாது, அவங்க தூங்கிட்டு வா அப்படின்னோடனே, இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவர் இதை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பி அவருக்கு அப்துலுக்கு அந்த ஒரு சின்ன ஹோப் வரும், சரி விட்ட கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் சரி நாளைக்கு போகல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னா, என்ன அப்படிம்பாரு. நாளைக்கு வந்து கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகல, இந்த மாதிரி கையில் விலங்கு மாட்டாமல் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்பார். கொலையெல்லாம் பண்ணால் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இதுவாக பேசுவார் விக்ரம் பிரபு. இப்படி தான் கையில் விலங்கு கட்டி தான் கூட்டிகிட்டு போகணும், கொலை கேஸில் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, கொலை கேஸில் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவார். லைக் வந்து ஒரு அந்த ஹைராக்கி மெயின்டைன் பண்ணுற மாதிரியே பேசுவார். ஸோ டக்குனு இவருக்கு திருப்பி ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும் அப்துல்க்கு. ஸோ அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு. ஸோ அது இதுவாகவே இல்லை, லைட்டாக அவர் டயர்ட் ஆகிடுறாரு, லைக் லைட்டாக இல்லை ரொம்பவே. ஸோ அப்போ வந்து 8th சீட்டில் வந்து ஒரு கப்பல் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு பழைய ஞாபகம் தான் வருது, லைக் ஃப்ளாஷ்பேக். ஸோ அந்த மாதிரி அப்போ தான் இவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கு லைக் ஏன்னா ஒரு 5 இயர்ஸாக உள்ள இருக்கார். ஸோ லைக் இவரே வந்து யோசிச்சு பார்க்குறாரு ஊரில் இருந்த விஷயங்கள்லாம். ஸோ ஆப்வியஸாக வந்து கலை அப்போ தான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க உள்ள, லைக் கலை தான் இவங்களோட ஒரு லவர்.
ஸோ ஆப்வியஸாக இவர் அப்துல், அவங்க கலை. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். லைக் இந்த சேலஞ்சிங்காக லைக் ஒரு அப்துல்லா அந்த ஊரில் இருக்கிறதே அவருக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சு. அது தாண்டி கலைன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது, அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இன்னும் எவ்வளோ பெரிய சேலஞ்சு சொசைட்டலாக அப்படிங்கிறத வந்து லைக் ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க இருக்காங்க அந்த ஊரில், லைக் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அப்துல் எல்லா இடத்துக்கு போகிறாரு வராரு எல்லாமே ஓகே. ஸோ அவர் ஒரு கடை வச்சுருக்கிறாரு, லைக் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறாரு அவங்க அம்மாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி அவங்களோட லைஃப் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அவங்க அப்பாவும் கிடையாது அப்துலுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. இந்த கலையோட மாமா ஒருத்தர் இருக்கார், லைக் அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் அந்த குடும்பத்தை வந்து ஒரு ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி லைக் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லைக் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணும் எது அப்படி இப்படின்னு சொல்லி லைக் அவருக்கு ஒரு பெரிய வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலைக்கு அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க. பட் ஸ்டில் லைக் இவர் ரொம்ப வந்து லைக் கலை அம்மாவோட தம்பி தான் நினைக்கிறேன் அந்த பையன். ஸோ லைக் மாமா பையன். ஸோ ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு லைக் அவர் பார்த்தீங்கன்னா லைக் அப்பாவுக்கே உரிமை கிடையாது. பட் ஆனால் இந்த ஆள் வந்துட்டு லைக் இவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பான். ஸோ கலை என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் இவன் தான் அப்படியே டிக்டேட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அவன். பொறுப்பாகவே இருக்க மாட்டான். இப்போ பாரு சரக்கு அடிச்சுட்டு போய் ஊரில் வம்புத்துட்டு லைக் ஒரு அப்படியே தான் அவனோட லைஃப் ஸ்டைலே தான். ஏன்னா நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, இவனுங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை லைக் அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அவன். அதை அவங்க அப்பாவும் கண்டுக்கிறது இல்லை, கலையோட அப்பாவும் சரி கலையோட அம்மாவும் அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து சொந்தத்தில் அது சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இதோட பொண்ணுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு லெவல் தான். அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதாவது கலையோட அக்கா கிடையாது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இது வந்து கலை மேலேயும் வந்து லைக் இம்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு நாள் வராரு. லைக் இவர் இந்த அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசட் ரெட்டு கொடுப்பாங்க. லைக் இப்போ தான் நம்ம சிடி லைக் இப்போ வந்து நம்ம எல்லாமே ரொம்ப டிஜிட்டல் ஸ்டோரேஜுக்கு போய்ட்டோம். லைக் அப்போ பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிடிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசட் இருக்கும், டேப் கேசட்ஸ். ஸோ அந்த கேசட்டில் வந்து வாடகைக்கு வாங்கி லைக் அந்த பிளேயர் எல்லாமே எல்லார் வீட்லேயும் இருக்காது. ஸோ அந்த ஒரு தெருவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாடகைக்கு வாங்கிட்டு உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கேசட் வந்து இவர் ரெண்ட்டுக்கு கொடுக்குற வேலையும் பார்க்குறாரு. அவர் ஓனர் ஒருத்தர் இருக்காரு. இவர் லைக் கொண்டு போய் எல்லாத்தையும் ப்ளே பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர ஒரு வேலையும் பார்த்துட்ருக்காரு அப்துல். ஸோ இந்த குடிகாரன் இருக்கான்ல, இவனு கூட ஒரு கொஞ்சம் குடிகாரனுங்க இருக்கானுங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு லைக் இந்த மாதிரி ஒரு புக் பண்ணுறாங்க வாடகைக்கு. ஸோ அப்போ வந்து அப்துல் வந்து ப்ளே பண்ண வராரு அந்த படத்தை. அப்போ வந்துட்டு இவங்க வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக அப்துல்கிட்ட பேசுகிறானுங்க. லைக் இந்த படம் இருக்கா அந்த படம் இருக்கா, லைக் ஆப்வியஸாக ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லைண்ணா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப வராரு. அப்துல்லா வந்து அடிச்சிட்றாங்க வந்துட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கூட 1-2 பேர் கொஞ்சம் வந்து விலக்கி விட்றாங்க. எதுக்கு இப்போ அப்படி இப்படின்னு சொல்லி விலக்கி விட்டு லைக் போயிடுறாங்க. ஸோ அப்போ போயிட்டு இவர் வந்து இவங்க அவங்க யார் கலைகிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் மாமா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு மாதிரி வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குடிகாரன் நேரம் வீட்டுக்கு போயிடுறான். ஏன்னா அவனால் இங்கே பான் பார்க்க முடியல. ஸோ அடுத்து ஆப்வியஸாக என்ன பண்ணுறது, லைக் அவனோட அந்த பவர், அவனோட அந்த லைக் இன்னெபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து ஒரு பொண்ணு மேலே தானே போய் காட்ட முடியும். ஸோ ஒன்று ஊரில் இருக்கிற ஒரு அப்ரெஸ்டு சோஷியல் செக்ஷனில் இருக்கிற ஒரு மொத்த கம்யூனிட்டி மேலேயும் காட்டலாம். இல்லை அங்கே அவங்க ஏதாச்சும் ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை அங்கே அவனுக்கு ஏதாவது தடையாயிடுச்சுன்னா அவனோட அடுத்த லைக் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொம்பளைங்க தான். ஸோ இதுதான் லைக் இந்த ஆண்ட ஜாதி பெருமை, அப்புறம் வந்து லைக் நான் பிராமின் ஜீன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல. ஸோ லைக் உங்களுக்கு இந்த கேஸ்ட் ஸ்ட்ரக்சரில் எந்த மரியாதையும் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் த்ராஷ் பேஸ்ட் ஆன் ஆல் தோஸ் ஸ்கிரிப்சர்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து இன்றைக்கி படிக்க வந்திருக்குது இது எல்லாமே ஒரு லாங் பேட்டில். இதுக்கு எகெயின்ஸ்டாக நடந்த பேட்டில்னால தான் இவ்வளோ தூரம் வந்து லிபரேஷன் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் ஃப்ரீடம், பட் ஸ்டில் இதை விட வேர்ஸ்ட்டாக இருந்தது தான் இந்த ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் கீழே இருக்கிற உங்களோட பொசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஜாதி பெருமை பேசலாம், வந்து மத பெருமை பேசலாம், வேறு எங்கேயாச்சும் நடக்கிற பிரச்சனைக்கு வந்து ஏன் மதம் எவ்வளவோ தேவலான்னு சொல்லி நீங்கள் வந்து நிறையா எப்படி சொல்கிறது இந்த பெருமைப்பட்டுக்கலாம், இல்லை லைக் அவங்கள வந்து நீங்கள் கிண்டல் அடிக்கலாம், எல்லாம் வேணாலும் பண்ணலாம். பட் ரியாலிட்டி இஸ் திஸ் இஸ் வாட் யுவர் ரிலிஜன் சீஸ் யுவர்ஸ். ஓகே? ஸோ வந்து இவ்வளோ தான். ஓகே? அவன் வரான் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து லைக் பவரை காட்டுறதுக்கு வரான். அப்போ அந்த பொண்ணு திட்டி விட்டுருது. ஸோ லைக் திட்டினோன்னே இவனுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகிடுது. அந்த பொண்ணை போட்டு அடிக்க போகிறான். டக்குன்னு அந்த கலை வந்து சவுண்டு கேட்டு உள்ளே ஓடி வராங்க.
கலை வந்தோடனே நீ கலையும் போட்டு அடிக்கிறான். லைக் நீ என்ன பெரியவளா அப்படின்னு சொல்லி லைக் அந்த அக்கா ஒய்ஃப் அடிக்கிறதே தப்பு, லைக் ஒய்ஃபோட தங்கச்சியும் சேர்த்து போட்டு அடிக்கிறான். ஓகே, இது யார் கேட்கறது யாரும் இல்லை. ஸோ அதுதான் திருப்பி நான் சொல்கிறேன், ரீஐட்ரேட் பண்ணுறேன். இந்த கேஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே பொண்ணுங்களுக்கான இடம் இவ்வளோ தான். ஓகேவா, யூஆர் ஜஸ்ட் அ கமாடிட்டி. உங்களை தூக்கி ஒருத்தன் கையில் கொடுத்துட்டா அவ்வளோதான். ஓகே, ஸோ இது நடக்குது. வராங்க, லைக் டக்குன்னு அப்துல் அங்கே தானே இருக்காரு. ஸோ அவர் பதறி போய் உள்ளே வராரு. நீ எங்கடா இங்கே வந்தேன்னு சொல்லி லைக் அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட போகிறாங்க. அதில் அப்துல் மேலே லைக் அவர் அடிபட்டுருது. இப்போ அதுக்குள்ளே வந்து இது தெரிஞ்சு அப்துல் அம்மா கிட்ட போய் யாரோ அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. எல்லாம் ஒரே ஊரில் அந்த வந்து சொன்னோடனே வந்து அவங்க அம்மா ஓடி வராங்க. வந்துட்டு யார் ஒன்று அடித்தது என்ன ஏதுன்னு கேட்கல. ஆப்வியஸாக இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பீத்திப்போம். இந்து முஸ்லீம்லாம் ரொம்ப சகோதரத்துவமாக இருக்கும். ஜாதி இல்லை, இது இல்லை, அது இல்லை. சரி, ஜாதி இல்லைன்னு ஜாதி எவிடன்ஸாக இருக்குது, லைக் எவிடெண்ட்டாக நிறைய இடத்துல இருக்குது. பட் ஸ்டில் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலுமே இவங்க எப்படின்னா லைக் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வென் இட் கம்ஸ் ஃப்ரம் ஒரு கேஸ்ட் ப்ரிவிலேஜான ஒரு ஆட்கள்கிட்ட வரையில் பார்த்தீங்கன்னா, அவனை நான் வந்து என் ஊரில் இருக்க விட்றேன்ல, இதுவே எவ்வளோ பெரிய விஷயம். லைக் இது போதாதா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கொடுக்குற மனப்பான்மையில் தான் இந்த நாங்கள் எல்லோரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கோங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே வருது. லைக் இந்த இடத்துல அவனை இருக்க விடலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கு. சரி, ஒருத்தனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பேசிக் டீசன்சி, அவனோட ஹியூமன் ரைட். ஓகேவா, அவன் வந்து அங்கே இருக்கிறான் அப்படின்னா நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. நீ அப்போ தான் ஒரு மனுஷனாக இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ வந்து அவனையும் நீ மனுஷனாக பார்த்து நீ மனுஷனாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம நிறைய பெருமையாக பேசிப்போம், நான் வந்து இங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும் இது அதுன்னு. அப்படி கிடையாது. ஸோ அது எங்கே பிரேக் ஆகுதுங்கிறத இந்த படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து என் பையனை எதுக்கு அடித்த லைக் என் பையனை எதுக்கு அடித்த அப்படின்னு கேட்கல, பேச்சு மாறும். நீ என்ன இதுவா அதுவான்னு அவங்க அம்மா மரியாதை இல்லாமல் பேசுவாங்க அந்த குடிகார பையன். ஸோ அந்த அப்போ வந்து அவங்க அப்பா இருக்கான் பாருங்க, அந்த லைக் அந்த கலையோட அப்பா. அவன் பார்த்தீங்க அப்படின்னா அவனும் வந்து லைக் பொண்ணு அடிக்கலலாம் அவனுக்கும் வராது. ஒரு லைக் ஒரு முஸ்லீம் லேடி வந்து என் மாப்பிள்ளையை வந்து கேட்குறதா, என் வீட்டுக்குள்ளே வந்து நியாயம் கேட்குறதாங்கிற ஒரு ஈகோ இருக்கிறேன். அவனும் வந்து இப்படி போ அப்படி போகணும் ஒரு மாதிரி சொல்லுவான். இன்னைக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றதுலே தான் இருப்பான் வந்துட்டு. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா லைக் இது வந்து அவனோட ஒரு லேயர், அவங்க லைக் கலையோட அப்பாவோட ஒரு லேயர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அமுச்சு விட பார்ப்பான். ஏன்னா தப்பு இருக்குது, லைக் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா அவனை கண்டிக்கக்கூடாது, அங்கே வந்து நம்ம பெருமை போயிடும், இவங்களையும் ஒதுக்கி அமுச்சு விட்ருவோம். ஸோ ஊரில் நம்ம பேர் கேடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். ஆனால் அந்த பாண்டிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டதே அவனுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. கண்ணம்னான்னு பேசுவான், அதில் வந்து அப்துல்லும் அடிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகி போயிடுவாங்க. வந்துட்டு இதெல்லாம் அவர் வந்து சம்மரைஸ் பண்ணி நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ அடுத்து வந்து திருப்பியும் அப்படிங்க வந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் ஒரு இடத்துல நிற்கும், லைக் டீ குடிக்கிறதுக்கு. ஸோ இவங்க டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அந்த பாண்டி இருக்கார் போலீஸ் ஆஃபீஸர். அவர் போய் யூரின் அடிக்கிறேன்னு போயிட்டு தம்மா வச்சுக்கிட்டு ஸ்டைலாக ஓப்பனில் அடிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து கூட பக்கத்தில் ஒருத்தர் வந்து அவரும் தம்மா வச்சுக்கிட்டு பிஸ் அடிப்பார். இவர் வந்து சும்மா என்ன பண்ணுறது, அந்த போலீஸ் திமிரில் என்ன பண்ணுறது தெரியாமல், என்ன ஓப்பன்லன்னு தம் அடிக்கிற யூரின் அடிக்கிற போடா அப்படின்னோடனே அவன் லோக்கல் கைப்பல அவன் திருப்பி கேட்டுறான், நீ என்னடா பண்ணுற அப்படின்னோடனே அவ்வளோதான். ஏன்னா நான் உன்னை கேட்டால் நீ போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே கேட்குறியா கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவரை போய் அடிக்க போவார். லோக்கல் கை ஒரு 10-15 பேர் கூட வந்துருப்பானுங்க போல, எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஆரம்பிச்சிருவாங்க. டக்குனு விக்ரம் பிரபு இந்த சவுண்டு கேட்டு விக்ரம் பிரபு லைக் கதிரவனும் வந்து ஓடி வந்துடுவார். என்ன எதுன்னு பார்க்க வர்றாரு. அந்த இவர் பாண்டிங்கிற ஒரு இதில் உட்காந்துருப்பார் லைக் பஸ்ஸில். அப்போ தான் வந்து அப்துல் டாய்லெட் போகணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருப்பார். பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி இருக்கும். இந்த கேஆஸில் லைக் அவரும் ஓடி வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் சமாளித்து போயிடுவாங்க. போவேல பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் விக்ரம் பிரபு கேட்பாரு, டேய் இவன் அவனை செயின் பண்ணியா அப்படின்றாரு. பண்ணன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்பாரு. என்ன நினைக்கிறியா அப்படின்னு, கன்று எங்கே கன்று பஸ்லேயே இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி அள்ளு விட்டுறவங்களுக்கு வந்து உடனே ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட்டு, பஸ்ஸு போயிருக்கும், பஸ்ஸு கிளம்பியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா பஸ்ஸு கிளம்பிடும். இவங்க அந்த கேஆஸில் மிஸ் பண்ணிடுவாங்க மொத்தமாக. ஸோ பஸ்ஸு கிளம்பிடுச்சுனோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாது. இப்போ மாரி இந்த ட்ராக்கிங்லாம் கிடையாது. ஃபோனை வச்சுட்டு நீங்கள் எங்கே போகுது என்ன இல்லை உடனே வந்து டிரைவர்ஸ்கிட்ட மொபைல் ஃபோன்லாம் இல்லை. ஏன்னா இது ஏர்லி 2000s. ஓகே, ஸோ வெரி மினிமல் செக்ஷன் ஆஃப் பீப்புள்கிட்ட தான் அந்த மொபைல் ஃபோன்லாம் இருந்துச்சு. உடனே சரி பஸ்ஸு கிளம்பிடுச்சுனோடனே இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, மதுரை போகிற பஸ்ஸை பிடிச்சி பின்னாடி சேஸ் பண்ணிட்டே போவாங்க. லைக் அந்த முன்னாடி விட்ட பஸ்ஸை சேஸ் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு பார்த்தா அங்கே அப்துல் இருக்க மாட்டார் அந்த பஸ்ஸில். இவங்களுக்கு பதறிடும், என்ன பண்ணுறது தெரியாது. உடனே திருப்பி அந்த பாண்டிங்கிறவர் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த திமிரை காட்டுறேன்னு சொல்லி போய் அந்த பஸ் கண்டக்டர் திட்டுறது, அடிக்க போகிறது, நீ ஒழுங்காக எதுக்கு நீ வந்து சீக்கிரம் கிளப்பினா அப்படி இப்படின்னா இவங்க தப்பு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஆகிட்டோன்னா விக்ரம் பிரபு கோவப்பட்டு லைக் இழுத்துட்டு வந்துடுவார். ஏன்னா அவங்களும் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸில், ஸோ பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுவார்.
பக்கத்தில் விக்ரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. லைக் கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்களா, இல்லை அவங்களோட அன்அஃபிஷியலாக அவங்களோட ஹெல்ப் கேட்க போனாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து இவங்களை வந்து பெருசாக மதிக்கவே மாட்டார். லைக் இவங்க போய் சொல்லலாம் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார் வந்துட்டு. பார்த்தா டக்குன்னு பார்த்தா உள்ளே வந்து அந்த லைக் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்துல் வந்து உட்காந்துருப்பார். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அப்துல்லை பார்த்தோன்னா இந்த இவர் பாண்டி திருப்பியும் வழக்கம் போல் போய் லைக் அப்துல்லை போய் எப்படி அடிச்சுட்டு இவனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படி இப்படின்னோடனே டக்குன்னு வந்து சமாளித்து இவர் கதிரவனும் அந்த இவர் முருகனும் கூப்பிட்டு வர பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நாட்டுறோம் அவர் வந்துடுவார். வந்துட்டு என்ன ஒரே சவுண்டாக இருக்குது, என்ன யார் நீ முதல் எதுக்கு உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்பாங்க. யூனிஃபார்ம் இல்லை, நீ என்ன போலீஸுங்கிற அப்படின்னோடனே இல்லை சார் என்ன இந்த தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. பக்கத்தில் வரையில பார்த்தா அந்த ஸ்மெல் அடிச்சிடும். லைக் சரக்கு அடிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் சார். நான் சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு லைக் எடுப்பார். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இடத்துலையும் நம்ம தான் வந்து அம்பேத்கரோட ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த கான்வர்சேஷன் நடக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இருப்பார், முன்னாடி இந்த பாண்டி முருகன் அவங்க 2 பேர் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் கதிரவன் இருப்பார். ஸோ இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கல, சரக்கு அடிச்சிருக்காங்கன்னா நான் ஃபோன் அடிக்கிறேன், லைக் உங்களோட சுப்பீரியர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் அடிக்கலை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பாபா சாஹேப் ஃபோட்டோ அங்கே இவர் கதிரவனுக்கு பின்னாடி பார்க்கல. லைக் சரி ஓகே, லைக் ஒரு அம்பேத்கர் ரைட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இதுவானுச்சு. அப்புறம் ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆனிச்சு. சரி லைக் ஓகே அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபோன் எடுத்தோன்னா அந்த பாண்டியும் லைக் அந்த முருகனும் டக்குனு இவங்க காலில் வந்துடுவாங்க. சார் எங்கள் வேலையை போய்ட்டு சார் ப்ளீஸ் சார் அப்படின்னால இவர் வந்து கதிரவன் வந்து ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக பார்ப்பார். என்னடா இப்படி ஆயிடுச்சு, காலில் விழுறதுக்கு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பார். ஸோ ஒருவேளை அதுதான் அம்பேத்கர் அங்கேருந்து பார்க்க வைக்கிறாங்க. நம்ம லைக் இவர் வந்து ஒரு இப்படி நிற்கிறாரு, அவங்க 2 பேர் காலில் வந்துட்டாங்க அப்படின்னு நான் யோசிக்கிட்டே இருக்கையில் டக்குன்னு ஒரு ஹிட் ஆடாகும். லைக் எப்படின்னா இவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட பார்ப்பாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்துல்லும் வந்துட்டு சரி நானே சொல்கிறாங்க நல்லவங்க தான் சார், நான் நம்ம பயத்தில் ஓடி வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அப்போ அவர் சொல்லுவார், நான் வந்து இங்கே பாரு ஒரு அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வக்காலத்து வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி லைக் ஏதோ ரெக்கார்ட்ஸ் எடுப்பார். லைக் என்ன கொண்டு வந்தாங்க எதுன்னு சொல்கிறதுக்கு. சரி புல்லட்ஸ் எடு அப்படிம்பார். உடனே ஒரு பாண்டி வந்து சார் கன்று லோடாக இருக்குது அப்படிம்பார். கன்று லோடாக இருக்கா, நீங்கள் வந்து லாங் எஸ்கார்ட் வந்தால் நம்ம எப்போதும் புல்லட்ஸ் அன்லோட் பண்ணி தானே வச்சுருக்கணும் அப்படின்னா இல்லை சார் முஸ்லீம் என்னது அப்படிம்பார். கைதி முஸ்லீம், அதனால் தப்பிச்சு ஓடிடுவான், அதனால லோட் பண்ணி வச்சுக்கணுன்னே. ஓ முஸ்லீம்னா அதனால தப்பிச்சு ஓடிடுவான் சார் அப்படின்னே டக்குன்னு எந்திரிப்பார். நான் முஸ்லீம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை காட்டுறாரு. காதர் பாட்ஷான்னு இருக்கும். என்ன சுடுவியா சுடு அப்படின்னோடனே இப்போ தான் எனக்கு வந்து ஹிட் ஆனிச்சு பாபா சாஹேப்போட ஃபோட்டோ. அந்த மனுஷன் அந்த ரெப்ரசன்டேஷன் லைக் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து லைக் வேறு மாதிரியான ஒரு சீன் அது. லைக் எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு எலிவேஷன்னா அது அந்த சீன் தான். லைக் எங்கே நான் முஸ்லீம் தான் என்ன சுடு அப்படிம்பாரு. லைக் அதுக்கு முன்னாடி இவனுங்க காலில் விழுந்திருப்பானுங்க, அவரும் ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்துருப்பாரு. லைக் அப்படியே ஒரு மாதிரி அந்த சீனோட ஆறாவே மாறி இருக்கும். லைக் அங்கேருந்து அம்பேத்கர் இப்படி பார்த்துட்டு இருப்பார். இதுக்கு தாண்டா நான் உங்களை படிக்க சொன்னேன், இதுக்கு தாண்டா நான் உங்களை போய் உட்கார சொன்னேன், தெரியுதா இப்படி ஒருத்தன் யோசிச்சானா அவனை திருத்துறதுக்கு நீ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி சீன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, யார் ஐயா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பாபா சாஹேப் பார்த்தனால வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. சி தட் இஸ் ஹவு ரெப்ரசன்டேஷன் ஒர்க்ஸ். அந்த இடத்துல காதர் பாட்ஷா இல்லாமல் வந்து வேறு யாராச்சும் இருந்திருந்தா, ஒரு சுவாமிநாதனோ ஒரு சுவாமியோ ஒரு சுப்பிரமணியமோ ஒரு லைக் நோ மேட்டர் வாட் இட் இஸ் அந்த மாதிரி யாராச்சும் இருந்திருந்தா ஆமாண்டா அவனை சுட்டு தள்ளிங்க போய் சுட்டுருங்க அப்படிங்கிற லெவலில் யோசிக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த இடத்துல காதர் பாட்ஷா இருந்ததுனால பாண்டி முருகனுக்கும் நல்லதாக போச்சு, ரொம்ப முக்கியமாக அப்துலுக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு. ஸோ காதர் பாட்ஷாக்கு பதில் வேறு யாராச்சும் இருந்திருந்தால் ஒரு கல்லில் 2 மாங்க, அப்துல்லையும் நாக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, பாண்டி முருகனையும் நாக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. புரிஞ்சுச்சான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சீன் நடக்கும். ஒரு மாதிரி கில்ட் ஆயிரும் இருக்கு விக்ரம் லைக் நம்ம கதிரவனுக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே நடந்து போயிடுவாங்க. லைக் கூட்டிகிட்டு அப்துல்லை கூட்டிட்டு திருப்பி போவாங்க. ஸோ அப்போ வந்து பின்னாடியே வருவார் அந்த இன்ஸ்பெக்டர். சரி இவனுங்க வந்து லைக் அது ஒழுங்காக போகிறானுங்களா, அந்த பையனை ஏதாச்சும் பண்ணிடுவானுங்களாங்கிற டவுட்டான்னு தெரில, இல்லை இவங்களை திட்டோமேன்னு சொல்லிட்டு லைக் ஒரு இதில் கேரளாவில் வராரான்னு தெரில, நானே இறக்கி விட்றேன் ஒரு பாதி தூரம், அங்கேயிருந்து நீங்கள் ஏதாச்சும் பிடிச்சி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
குழந்தைய இறக்கி விடுவார். அப்போ அந்த இறக்கி விடுற சீனில் அந்த ஜீப்பில் இவங்க எல்லாம் உட்காந்தோடனே ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுவார் அந்த இன்ஸ்பெக்டர். அந்த பாண்டிகிட்ட கேட்பார், அப்துல் ரவுஃப்னு ஏதாச்சும் ஒரு பேர் நீ இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னே. இல்லை, ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் தீக்குளித்த ஒரு தமிழ் முஸ்லீம் பேர் தான் அப்துல் ரவுஃப் அப்படிம்பார். நாங்களும் இங்கே வந்து தமிழனா இந்தியனா மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு டைலாக் வைப்பார். யாருக்கு? இந்த தமிழ் தேசியம், தமிழ் விடுதலை இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இந்த சொல்ல வேணாம், நான் ஒரு தனி நபராக சில விஷயங்களை சொல்லக்கூடாது. சில பேர்த்தோட காலை நக்கிக்கிட்டு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான செருப்படி தான் அது. ஓகே, ஸோ வந்து லைக் ஏன்னா தமிழ் தேசியம்ங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஒரு தனி ஒரு ஹிந்து மத விடுதலையாக ஆக்கிடுறாங்க. லைக் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கேஸ்ட் ப்ரிவிலேஜ் உள்ள ஒரு ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியம்னு ஒரு கான்செப்டை எடுத்து என்ன ஆக்கிட்டாங்கன்னா இது வந்து இந்துக்களுக்கான விடுதலை அப்படிங்கிறாங்க. தமிழ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, தமிழ் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, தமிழ் பௌத்தர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது தமிழர்களுக்கான விடுதலை. ஓகேவா? வந்துட்டு இதை வந்து திரித்து இந்த வரலாறை மாற்றி இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு லைக் ஒரு ஈஸியாக ஒரு பதில் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இந்த சீனு. வந்துட்டு இந்த டயஸ்போராவில் உட்காந்துக்கிட்டு சில கட்சிகளுக்கு காசு அனுப்புறது, லைக் இந்த அகண்ட பாரதத்தை உருவாக்குறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, இது எல்லாமே சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறாங்க, லைக் ஈழமில் இருக்க தமிழர்களுக்கும் சொல்கிறாங்க, லைக் சம்பாதிச்ச காசை தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையானதை பண்ணுங்கள். உங்கள் இதுலேருந்து நிஜமாலே பாதிக்கப்பட்டவனுங்க இருப்பானுங்களா, அவங்களுக்கு பண்ணுங்கள், அவங்களுக்கு படிக்க வைங்க, அவங்க தலைமுறையை மாற்றுறதுக்கான வழியை பாருங்கள். தேவையில்லாத ஆட்கள்கிட்ட காசை கொடுத்து இங்கே இருக்கிற விஷயத்த மாற்றுறேன், அந்த திராவிடத்தை ஒழிக்கிறேன், வேலையே கிடையாது, முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சீனில் வந்து இது லிட்டரலாக இது இன்னொரு கூஸ் பம்ப்ஸ், லைக் மோர் தென் அ கூஸ் பம்ப்ஸ், லைக் இட் வாஸ் அ டைட் ஸ்லாப் ஆன் ஆல் தோஸ் பீப்புள்ஸ் ஃபேஸஸ். ஸோ ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இப்படி இருக்குது, குழந்தை விட்டுறாரு ஒரு இடத்துல, அங்கேருந்து ஒரு லாரியில் ஏறி போகிறாங்க. ஸோ அப்போ வந்து விக்ரம் பிரபு யோசிக்கிறார், ஓடலை. ஸோ அப்போ அவருக்குள்ளே அந்த ஒரு கனெக்ஷன் உருவாகுது. ஸோ ஏன்னா லைக் கயிறு கட்ட வேணாம்னு சொல்லி கை கட்டாமல் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்போ தான் வந்து அப்துல் சொல்லுவார், இந்த மாதிரி இல்லை சார், ஒரு பொண்ணு வரும், நான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு பார்க்கல, என் கையில் விலங்குறதா ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லுவார். ஓ, லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆமாம் அப்படின்னு. அப்போ யாரை பொண்ணு அப்படிம்பாரு. அப்போ தான் அடுத்த ஃப்ளாஷ்பேக் வருது. ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இங்கே தான் அந்த லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வந்து இந்த கலையோட அம்மா வந்து அப்போ தான் சொல்லுவாங்க, அவன் அன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து நியாயம் கேட்டதே எனக்கு பிடிக்கல, நீ அவனை வந்து இன்றைக்கி வீட்டுக்குள்ளே மாப்பிள்ளையாக கொண்டு வர பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வந்து நான் 1 மணி நேரம் இருக்கேன், தீபாவளிக்கு ஸ்வீட்டு கொடுக்குறேன், பொங்கலுக்கு, லைக் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்புன்னு வந்து சொல்லி பண்ணல. அந்த வேறு நம்பிக்கை உள்ள ஒரு ஆள், இல்லை வேறு ஜாதியிலேருந்து ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து நியாயத்தை கேட்டான் அப்படின்னா அங்கே உங்களுக்கு அஃபண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த விதத்துலையும் ப்ரோக்ரஸிவ் கிடையாது. நீங்கள் வந்து சொசைட்டெல்லாம் ஒரு இன்றைக்கி வந்து லைக் சில சட்டங்கள் இருக்குது, இதில் சர்வே பண்ணுறதுக்காக நீங்கள் சில விஷயத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறீங்க. மனசார நீங்கள் எல்லோரும் சமம் நீங்கள் ஒத்துக்கலாங்கிறது தான் அர்த்தம். இது நீங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதுதான் இங்கே ஒர்க் ஆகுது. அந்த டைலாக் ரொம்ப லைக் ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளாக உடச்சிடும் இந்த சொசைட்டியை. லைக் அவனை வீட்டுக்குள்ளே வந்து கேட்டதே எனக்கு நியாயம் கேட்டதே எனக்கு வந்து பிடிக்கல, நீங்கள் பார்த்தா அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர பார்க்குறியா மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அப்பா உடனே போய் அவர் தான் அந்த லேயர்ஸ் அன்றைக்கி வந்து நியாயம் கேட்ட வரைக்கும் ஓகே, நீ வந்து இப்போ என் வீட்டு பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லி அப்துல்லையும் அவங்க அம்மாவையும் ஒரு ரோட்டில் பார்த்துட்டு அடிக்க போவார். இப்போ வந்து பிரச்சனையாகவும் அவங்க அம்மாவை எட்டி உதச்சிருவார் நெஞ்சிலே. எட்டி உதச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் உடனே கோவப்பட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி கலையோட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுருவார். இப்போ வந்து அவங்க அம்மா வந்து அந்த நெஞ்சில் வந்து மிதித்ததுனால ஒரு மாதிரி அவங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார். அவங்க லைக் அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. லைக் அப்போதைக்கு அவங்க ஒரு மாதிரி லைக் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, சீரியஸாக தான் இருப்பாங்க, பட் உயிர் இருக்குது அப்படிங்கிற ஒரு லெவலில் இருப்பாங்க. ஒரு காலையில் எழுந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தா கலையோட அப்பா வந்து இங்கே மாச்சுரியில் இருப்பார். என்னென்னா கொண்டுட்டாங்க யாரோ அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க குடும்பமே அழுதுகிட்டு இருக்கும். கலையை சொல்லுவாங்க, அப்பாவை யாரோ கொண்டுட்டாங்களா அப்படின்னோடனே அப்போ தான் இங்கே இவர் எவ்வளோ ஒரு நல்ல பையனாக லைக் ஒரு அந்த சிஸ்டம்ங்கிறதோட லைக் அந்த சிஸ்டம் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று அந்த லவ், அந்த கலைங்கிற பொண்ணு வந்து அவங்க அப்பா விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லைக் அதுக்கிட்ட நினச்சிருந்தா மறைச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். லைக் இவர் தான் யாருக்குமே தெரியாது. அந்த காலத்தில் சிசிடிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து நேராக வந்து
போய் இவரே சரண்டர் ஆயிடுறாரு, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து போகல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இவர் போய் உட்காந்துருக்கிறாரு. வெளியே ஒரு கேஸ் வந்து அதான் அவன் மாப்பிள்ளக்காரன் அவன் அவன் வரான் வந்துட்டு வந்துட்டா இவங்கிறான், அவனை வெளியே விடு நான் கொண்டுறேன் அப்படிங்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க லைக் அவன் தான் சரண்டர் ஆகிட்டான், போ இனிமேல் லீகலாக எதுனாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. லைக் அங்கே கூட அவன் மாப்பிள்ளன்னு ஒரு கான்ஸ்டபிளில் பேசியிருப்பான். ஸோ லைக் இவங்களுக்கு அந்த கேஷ் ப்ரிவிலேஜ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் ரொம்ப nuanced-ஆ காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆள் இருக்குது. அதில் அவன் ஏதோ கொஞ்சம் படித்து போனதுனால ஆப்வியஸாக அங்கே இருக்கிறவங்களும் கரப்டடாக இருக்காங்க. லைக் அவங்க சொந்தத்துக்கு அவன் வந்து எது பெருசாக மிஸ்யூஸ் பண்ணாமல் அப்படி இருந்திருக்கான். ஸோ இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு விக்ரம் பிரபுட்ட. அப்போ வந்து இவர் விக்ரம் பிரபு பார்க்குறாட்டி, அப்போ நீ வந்து லைக் ஒரு தெரியாமல் பண்ண தப்பு இதுக்காக நீ 5 வருஷமாக விசாரணை கைதியாகவே இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவருக்கு புரியுது. லைக் இவன் ஏன் வந்து இத்தனை நாள் இது பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விக்ரம் பிரபு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல அவங்க ஒய்ஃப்கிட்டையும் பேசுகிறார், மரியம் கிட்ட ஃபோனில். இந்த மாதிரி லைக் நெக்ஸ்ட் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு மேலேருந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் திருப்பி மரியம்கிட்ட பேசுகிறேன். எப்படி இவன் வந்து 5 வருஷமாக அப்படி இருக்கான் அப்படின்னா, ஏன்னா அவங்கள்ட்ட பேசவே அப்படிங்கிறாங்க மரியம். ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. செயின் அவுத்து விட்றலாம் அப்படிங்கிறார் விக்ரம் பிரபு. ஸோ லைக் அவர் பாண்டி சொல்கிறாரு லைக் இல்லை வந்துட்டு பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படிங்கல. லைக் அப்பயும் அவருக்கு அந்த ஈகோ ஹிட் ஆகுது. வந்து அந்த பாண்டிங்கிறவருக்கு என்னென்னா, டேய் நீ வந்து நேற்று போகலங்கிறதுக்காக தான் இவ்வளோ சலுகையும், அதுக்காக எல்லாம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கல ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் தே டிசைட் டு அன்செயின் ஹிம். லைக் அந்த இதெல்லாம் விலங்கெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. ஸோ அவுத்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. லைக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, கலையும் வரல. அப்புறம் வந்து இவங்களுக்கும் தெரியல அந்த பொண்ணு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கலை வந்துடும், அந்த பொண்ணு வந்துடுது. வந்துட்டு இவங்க 2 பேரும் அந்த தூரத்தில் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த லைக் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சீனு, ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு 5 வருஷமாக லைக் லைக் ஒரு இப்போ இதை சொல்லாமான்னு தெரில, இப்போ ஜெயிலில் கூட நிறைய பேர் இருக்காங்க பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸாக. ஸோ இதெல்லாம் பார்க்கல லைக் அந்த விஷயம் எப்படி இருக்கும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்து தொட முடியாமல், லைக் அதுக்கு நடுவில் வந்து அப்துல்லோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் அவங்க லைக் இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இதை நீங்கள் ஃபிலாசபிக்கலாக யோசிச்சாவே திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொலிட்டிக்கலாக யோசிக்கணும். ஒருத்தனை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் அவன் பேருக்காகவும் அவன் அடையாளத்துக்காகவும் நீங்கள் பழி வாங்குறீங்க அப்படின்னா லைக் இது எவ்வளோ ஒரு குரூவலான சொசைட்டிங்கிறது வந்து நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க வந்துட்டு. லைக் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து லைக் 1008 லாஜிக் பேசினாலும் இது எந்த விதத்துலையும் கரெக்ட் கிடையாது. ஸோ அதுதான் அவன் அப்துல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவனால் இது பண்ண முடியல. லைக் அவன் லவ் பண்ணுற பொண்ணை தொட முடியல அவனால் 5 வருஷமாக வந்துட்டு தொட்டு பேச முடியல. ஸோ அப்படி ஒரு சீன், அந்த ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். லைக் அவங்க போய் உட்காந்து இது பண்ணல. லைக் விக்ரம் பிரபு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார் அவரை கலைக்கிட்ட, நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆப்வியஸாக விக்ரம் பிரபு வந்து அவன் ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப்கிட்ட திருப்பி சொல்லுவார், நிஜமானே வந்திருக்காண்டி அவன் அந்த பொண்ணு வந்திருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல, ஏதாச்சும் பண்ணாரா அவங்களுக்கு அப்படின்னு அந்த அவங்க ஒய்ஃபும் சொல்லுவாங்க. ஸோ லைக் இதுதான் அந்த லவ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்குது மனுஷங்களை. அந்த ஒரு லைக் ஒரு எக்ஸைட் ஆகிட்டாங்க பாருங்கள், லைக் இவங்களும் ஒரு லவ்வர்ஸு. லைக் இது எனக்கு இது என்னன்னா, இது அடுத்து நான் சொல்கிறேன். இந்த சீனில் வந்து லைக் ஒன்று விக்ரம் பிரபு வந்து சரி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிடுவார். வந்துட்டு போய் டீ குடிக்க போகணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க 2 பேரும் ஆப்வியஸாக பாண்டியும் முருகனும் தம்மடிக்க வெளியே போயிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்குள்ளே டீ குடிக்க உட்காந்துருப்பாங்க. அப்போ டக்குன்னு இவர் கேட்பார், நீ எந்த தைரியத்தில்டா வந்து இந்த பொண்ணு 5 வருஷமாக வெயிட் பண்ண வச்சுட்ருக்க, வெளியே வந்துடுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்லை சார் நான் வந்து நீ என்ன கோர்ட் ஏமா நீ வந்து இது கேட்பாரு, நீ போய் கவர்மெண்ட் வக்கீல் கொடுப்பாங்களே நீ ஏன் போய் கேட்கல அப்படின்னு. இல்லை சார் நான் போய் கேட்டேன், குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் யாரும் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து வாதாடுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ ஹவு இட் இம்பேக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லைக் ஆப்வியஸாக லைக் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், ஓகேவா. ஆனால் ஒரு சில தப்புக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணி ஒரு ஒட்டுமொத்த கம்யூனிட்டியாகவே வந்து பனிஷ் பண்ணுறது இருக்குல்ல, லைக் பனிஷுங்கிறதோட ரிவெஞ்ச் எடுக்கிறது இருக்குல்ல, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. அது வந்து இங்கே தான் நடக்கும். ஸோ வந்து முஸ்லீம்ஸ்க்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம், அப்துல்ங்கிற பேருக்கெலாம் பண்ண மாட்டோங்கிற மாதிரி லைக் இந்த சிஸ்டமே கைவிட்டுருது. ஸோ இவர் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி திட்டுறாரு. ஏன் அவன் தான் சொல்கிறான்னா நீ போய் வெளியே யாரையும் ஸ்ட்ரைக் பண்ணலையா அப்படிங்கிற. அந்த பொண்ணு சொல்லுது லைக் நான் படிச்சிருக்கேன் சார், நான் போய் எல்லாமே பண்ணுறேன், லைக் அதுக்குள்ளே என் மாமாக்காரை வந்து இது பண்ணுறான். ஸோ அந்த பொண்ணுக்கு படிப்பு இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை. ஸோ அது எப்படி இம்பாக்ட் ஆகுதுங்கிறது வந்து இங்கே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த படிப்பு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறது காட்டியிருப்பாங்க,
பொண்ணுங்களுக்கு ஏன் அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், சோஷியல் ஃப்ரீடம் தேவைங்கிறதையும் காட்டியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல படிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு லாக் ஆகிக்குது அந்த மாமாக்காரன்ட்ட வந்துட்டு இது மாதிரி சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிறத சொல்லு, நீ போய் ஜட்ஜுக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. லைக் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாரு. வந்து உனக்கு வந்து இதுதான் வழி, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லல. அப்போ வந்து ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று வரும். உனக்கான விஷயத்த வந்து நீ தான் இங்கே பேசணும். வந்து நீ பேசலை அப்படின்னா யாரும் உனக்காக பேச மாட்டாங்க, இல்லை யாரும் உன்னை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நீ பேசினா மட்டும்தான் இங்கே சில விஷயம் நடக்கும். உன்கிட்ட இருக்கிற அதிகபட்ச பலமே உன்னோட வாய்ஸ் தான். நீ அதை வந்து நீ இங்கே இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லல. அகெயின் பாபா சாஹேப் எல்லா இடத்தையும் அவர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான சீன், அது சூப்பரான டைலாக். ஸோ அதை சொன்னோன்னே இவங்க போகிறாங்க, அந்த ஜட்ஜை பார்க்குறாங்க. பேசினோன்னே அந்த ஜட்ஜு ஆப்வியஸாக அவரும் வந்து லைக் அதான் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னா மக்களோட லைக் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஜட்ஜு வந்து காது கொடுத்து கேட்பார். கேட்டுட்டு அவர் மன்னிப்பு கேட்பார். இத்தனை நாள் நாங்கள் உங்களை வச்சுருந்துருக்கக்கூடாது, அது தப்பு தான், அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங்கில் மேபி உனக்கு லைக் விடுதலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல்லும் கலையும் அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆகி கதிரவன் காலில் விழுந்துருவாங்க. வந்து கதிரவன் சொல்லுவார், யார் காலையும் விழுவக்கூடாது, எந்திரிங்க அப்படின்னு. பாபா சாஹேப் சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் படிச்சிருக்கேன், ஓகேவா? படித்ததுனால நான் உனக்கு சொல்கிறேன், ஓகே? இந்த வழி இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உனக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். உனக்கு தெரியல, அதை நான் சொல்கிறேன். அந்த ரூட்டில் நீ போனால் உனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்கிறேன். இதனால் நான் வந்து பெரிய ஆளாக இல்லை, ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கான பர்பஸே தெரியாதவங்களுக்கு சொல்கிறது தான். இதனால் வந்து நான் மேலே நீ கீழே நாயிடாது, காலிலே விழுவாத, எந்திரி அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். நம்ம யார் காலையும் விழுவக்கூடாது. வந்து இங்கே யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணலை. லைக் ஒரு விஷயத்த வந்து நம்மள்கிட்ட காட்டுறாங்க, அந்த காட்டுறதுக்கான நல்ல மனசு இருக்குது, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் டீசன்சி. இதுதான் வந்து ஒரு மனித மாண்பு, ஓகே? ஒரு விஷயத்த வந்து நீ இன்னொருத்தனுக்கு சொல்கிறது லைக் அவ்வளோதான். நீ அதுக்காக அவன் காலில் விழுந்து அவனை வந்து நீ மேலே அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவே தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீன் அது. லைக் ஒரு மாதிரி இந்த விஷயம்லாம் நடக்கல, இந்த கூட இருக்கிற 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே செம்மையாக இருக்கும். லைக் தட் இஸ் ஹவ் இட் டர்ன்ஸ் அவுட். லைக் இந்த லவ் பிரிங்ஸ் இன் லைட் அப்படிம்பாங்கல்ல, லைக் அந்த இவர் மாரி செல்வராஜோட ஒரு அழகான கோட் ஒன்று இருக்கும். இந்த இதில் மஞ்சனத்தி பாட்டில் வந்து இந்த லிரிக் வீடியோவில் வரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, காதலே பிரபஞ்ச மாடத்தின் வெளிச்சம் அப்படின்னு இருக்கும். லைக் அந்த மாதிரி தான் வந்து இந்த பாட்டி பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பார், ரகடா, லைக் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாட்டு லைக் அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம், லைக் அந்த இதெல்லாம் பார்க்கல அவர் ஒரு மாதிரி மெல்டவுன் ஆக ஆரம்பிச்சிருவார். அந்த பொண்ணு கேட்கும், லைக் சார் இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, நம்ம இங்கே போவோமா அப்படின்னு சொல்லி கதிரவன்ட்ட கேட்கல. அது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில், சரின்ட்டு போவோன்றார். ஏன்னா இவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு லைக் மீட் பண்ணுறாங்க, ஒன்றா இருக்காங்க. ஸோ இன்னும் கோயிலுக்கு போகணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாரி, இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சீன். இவங்க இதுக்கெல்லாம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி லைக் கோர்ட்டில் வந்து லைக் இவர் விக்ரம் பிரபு சொல்லுவார்ல, இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பதட்டமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்துல் வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படிம்பாரு. ப்ரே பண்ணா லைக் அவர் முஸ்லீமில் ஆப்வியஸாக வந்து லைக் நமாஸ் பண்ணணும். லைக் ஒரு இடத்துல வந்து ஒரு உட்காந்து அவர் கோர்ட்டுக்குள்ளே உட்காந்து இது பண்ணுவார். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கலை வந்து அங்கே ஒரு கோயில் இருக்கும். கோயிலில் வந்து அவங்க சாமி கும்பிட்டுருக்கோம், குட்டி கோயில் இருக்கும் கோர்ட்டுக்குள்ளேயே. அவங்க சாமி கும்பிட்டுருவோம், இவர் இங்கே நமாஸ் பண்ணுறாரு. நடுவில் வந்து விக்ரம் பிரபு லைக் இவர் கதிரவன் வந்து கண்ணி இதை வச்சுட்டு நிற்பார். ஸோ இது ஒரு அழகான ஒரு ஃப்ரேம், ஓகேவா? ஸோ வந்து லைக் சிஸ்டமோட வேலை என்னென்னா அவங்க நம்பிக்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. அந்த 2 பேருமே ஈக்குவலாக அங்கே இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த சிஸ்டமோட வேலை. ஸோ அது ஆப்வியஸாக அழகாக நிற்பார். லைக் இவர் பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்ட் நம்ம கதிரவன். ஸோ வந்து அவர் நடுவில் நிற்பார். லைக் திஸ் இஸ் ஹவ் ஏத்திஸ்ட் ஆர், ஓகே? ஸோ அந்த மாதிரி நின்று அவங்க 2 பேரும் சாமி கும்பிடுவாங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். வந்து என்ன கோர்ட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிருக்கா, நீங்கள் என்ன கேட்க மாட்டிங்களா, இதெல்லாம் எதுக்கு அலோவ் பண்ணுறீங்கன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்பார். அதாவது கோர்ட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, ஓகே? அந்த கோயிலுக்குள்ளே சாமி இருக்குது. இந்து கோயில், இந்து சாமின்னு சொல்லிக்கிற ஒரு கோயிலும் இருக்குது, சாமியும் இருக்குது. அதை ஒரு பொண்ணு அங்கே நின்று ப்ரே பண்ணிருக்கு, அது பிரச்சனையாக இல்லை. இங்கே இந்த அப்துல்ங்கிற ஒரு பையன் கீழே வந்து முட்டி போட்டு அவன் வந்து அவனோட நம்பிக்கைக்கு அவன் ப்ரே பண்ணிருக்கான், அது ஒரு பிரச்சனையாக தெரியுது. ஸோ திஸ் ஷோஸ் த ரியாலிட்டி. லைக் அந்த அதரிங்னு இருக்குல்ல, லைக் அதுவும் கடவுள் தான், இதுவும் கடவுள் தான், எல்லாமே இங்கே கடவுள் தான், இந்த சொசைட்டியில் எல்லாருமே வாழ்கிறாங்க, அவங்கவுங்களோட நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு காமன் சென்ஸு ஹிந்துஸ் கிட்ட இருக்குது. when it comes to முஸ்லீம், நீ எதுக்கு வந்து இங்கே ப்ரே பண்ணுற, நீ எதுக்கு அங்கே ப்ரே பண்ணுற, இது இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்டு தான் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சீனு
ஸோ நம்ம அப்படியே இங்கே போயிடுவோம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான். ஸோ இந்த இடத்துல வரையில் இந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு கூப்பிடுது. சரி நாங்கள் போவோம், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சாமி அப்படின்னு. சரிம்மா அப்படின்றாரு கதிரவனும். சரி போகிறாங்க. அப்போ தான் அந்த பாட்டுலாம் வருது. சூப்பரான ஒரு பாட்டுங்க, வேறு லெவல் வந்துட்டு. அதுக்கு நடுவில் தான் இந்த பாண்டி அவங்கெல்லாம் வந்து அவங்க முகம்லாம் ஒரு மாதிரி பிரகாசமாக மாற ஆரம்பிக்குது. லைக் சிரிக்கிறார் அவர். லைக் அந்த ஒரு சாஃப்ட்னஸ், அவருக்குள்ளே இருக்க சாஃப்ட்னஸ்ஸே இவங்க 2 பேர்த்துனால வெளியே வருது. அந்த முருகனும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறாரு. லைக் அந்த லைக் அதான் நான் சொன்னேன்ல, லைக் அந்த காதல் எப்படி ஆட்களை மாற்றுது, லைக் எப்படி வந்து ஒரு லைக் ஒன்றா நீ திருப்பி ஒரு குழந்தையாவோ இல்லை, லைக் நீ உன்னோட சுயத்தை வெளியே கொண்டு வரதில்ல, அது வந்து லைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல. எனக்கு வந்து இந்த லைக் எஸ்பெஷலி இந்த பாண்டியோட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எனக்கு ரொம்ப நான் நோட்டீஸ் பண்ணது. ஸோ இவங்களுக்குமே ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குமே. லைக் இந்த இவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கோயிலுக்குள்ளே போவேல பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த பொண்ணு கேட்குறாங்க இவர்கிட்ட, கதிரவன்ட்ட, ஏன் சார் நீங்கள் உள்ளே வரலையா அப்படின்னோடனே, உங்களுக்கு நீங்கள் கடவுள்லாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னோடனே, நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. லைக் இவர் ஏத்திஸ்டில். ஸோ அந்த இடத்துல ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆனிச்சு. ஸோ லைக் ஒரு எல்லாத்தையும் இழந்து ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு வேறு விஷயமே இல்லாத சில மக்கள் இருக்கையில் அவங்கள்ட்ட போய் நம்ம சில நேரம் வந்து ரியாலிட்டியை வந்து ரொம்ப லைக் பேங்காக வந்து நம்ம பேசக்கூடாது. லைக் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து வாழ்க்கையில் நிறையா பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு இமேஜினரி விஷயத்தை கூட அவங்க நம்பி இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் இல்லை கடவுள்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா லைக் அவங்க ஒரு மாதிரி உடஞ்சிருவாங்க. லைக் அது வந்து இவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், இல்லைம்மா அந்த சாமி எனக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்கல, அதனால நான் வந்து அதை நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்து டக்குன்னு உள்ளே லைக் போவாங்க. இவங்களும் வந்து இந்த ஒரு காயின் எடுத்து வாயில் கடிச்சு அது ஏதோ ப்ரே பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கலையும் வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எளிய மக்கள் இருக்காங்கல்ல, லைக் எளிய ஒடுக்கப்பட்ட மக்களோட வேண்டுதல், அவங்களோட கேரக்டர் என்னவா இருக்குது when it comes to the God அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது காட் இல்லை, இந்த இவனுங்க தான், லைக் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த சிஸ்டம் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே சொல்கிறாங்க, நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் தரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன் சார் அப்படின்பா. ஸோ நம்மளை இவங்க பார்த்துக்கிறாங்க, இவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், அது அந்த விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவருக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு சீன். ஸோ லைக் அதான் சொல்கிறேன், இந்த படம் ஒரு ரோலர் கோஸ்டராகவே போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளவும் தாண்டி போகிறாங்க. லைக் நெக்ஸ்ட் இயரிங்கில் மேபி விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் நம்பிக்கையோட எல்லாருமே ஒரு பிரைட்டாகவே போகிறாங்க. லைக் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக போகிறாங்க. லைக் அப்துல்லையும் வந்து திருப்பி போய் ஜெயிலில் விட்டுறாங்க. கலையும் ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு லைக் அவங்க அக்காட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்துல்க்கு அடுத்ததில் விடுதலை கிடச்சிரும் அப்படின்னோடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு சொல்கிறாங்க. அவங்க அக்காவும் சந்தோஷப்பட்டாங்க, இந்தமாரி ஒன்று நீ சிரித்து நான் பார்த்ததே இல்லை 5 வருஷமாக அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷ்னல் ரோலர் கோஸ்டராக போகும். ஸோ இதெல்லாம் ஓகே. அடுத்த ஹியரிங் வரத்துக்குள்ளே இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. லைக் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் பிரபுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷூட் அவுட் நடந்துச்சுல, அந்த இன்கொயரி வந்துடும். ஸோ அந்த இன்கொயரி வரையில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இவர் அதே டேட்டில் அப்துல்லோட ஹியரிங் அன்றைக்கே நடந்துடும். ஸோ இவர் போகிறமே இங்கே கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ முருகன், பாண்டி அவங்க 2 பேருமே வந்து லைக் வேறு இடத்துக்கு ஒரு டியூட்டிக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களாலையும் வர முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இவங்க கோர்ட்டுக்கு லைக் அப்துல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேறு ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. ஸோ வேறு ஆஃபீஸர்ஸ் வரையில் லைக் அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க லைக் அவங்களும் ஒரு மாதிரி லைக் இவர் அப்துல் கேட்பார், சார் இவங்க வரலையா, ஒரு கதிரவன் சார் அவர் வந்தால் தான் வருவியா அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக பேசலாம். அப்துலுக்கு திருப்பியும் பயம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, லைக் நீங்கள் ஒரு நல்லா பேசையில் மக்களுக்கு அந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு லைக் திமுறா நீங்கள் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு பதட்டம் வருது, எல்லாமே வருது. அதே தான் அப்துல்க்கும், என்னடா இவங்க லைக் அப்படிங்கிற ஒரு லெவலில் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கலை வந்து அவங்க வீட்டில் வந்துட்டு லைக் அவங்க அக்கா வந்து நீ கிளம்பிடு, அவனுக்கு ரிலீஸ் ஆனோன்னா அவனை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிடு அப்படிம்பாரு. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து லைக் அந்த அவங்க இடம் ஏதோ விற்று வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் காசு இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு கையில் கொடுத்துட்டு கடைசியாலே அந்த இது சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, நீ படித்த சர்டிஃபிகேட்லாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம், நீ எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் வேலை போகிற, அவன் வந்து இதுவாக வர வரைக்கும் நீ தான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த படிப்பு இருக்குல்ல, அது லைக் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் எதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவும் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த சீனில். அந்த பொண்ணு படித்து லைக் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, எல்லாமே இருக்குங்கள, நீ நீ தனியாக நின்று காப்பாற்று அப்படிங்கிற ஒரு அந்த அவங்க அக்கா சொல்லுவாங்கள்ல, ஒன்று அவங்க படிக்கலை, அது ஒரு விஷயம் ஓகேவா. அந்த படித்ததை வச்சு தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும். இந்த கேஸ்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து இவனுங்க இந்த பேட்ரியார்க்கிலேருந்து நீ வெளியே போகணுன்னா படிப்பு மட்டும்தான் உனக்கு உதவும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர
ஹார்ட் ஹிட்டிங் சீன் அதெல்லாம். அவங்க கேட்குறது அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டியாடி சர்டிஃபிகேட்லாம் அதாண்டி ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை கேட்பாங்க. ஏன்னா காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். அஃப்கோர்ஸ் காசு சர்வைவலுக்கு தேவை, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் இந்த சொசைட்டிக்குள்ளே சர்வே ஆகணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் படிப்பையும் காதலையும் வெறி கொண்டு ஒரு கும்பல் தடுக்க பார்க்குது. அதுக்கு புதுசாக ஒரு பேர் வைக்கிறது, சட்டம் வைக்கிறது, என்னென்னமோ பண்ணி இந்த காதலையும் படிப்பையும் தடுக்க பார்க்குது. ஓகே, ஏன்னா அது ரெண்டும் நடந்துருச்சு அப்படின்னா கல்வியும் காதலும் ஒரு மனுஷன் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் முழு நிலையாக அப்படின்னா இந்த சொசைட்டி மாறதுக்கான எல்லா டோர்ஸும் ஓப்பன் ஆகிடும். அதை நினச்சி தான் பயம் இவங்களுக்கு. அதுக்காக தான் அதுக்கு என்னென்ன பேர் வைக்கணுமோ, என்னென்ன அதை வந்து டீமீன் பண்ணணுமோ, அதை லைக் ஒரு பிரிக்கணுமோ, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. எப்படி உங்களை படிக்க விடாமல் பண்ணணுமோ எல்லா வேலையும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கல்வி காதல் ரொம்ப முக்கியம். ஸோ அதை அந்த சீனில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துருச்சு. லைக் இந்த சைடு பேரலாக அப்துல்லும் கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஜட்ஜ், ஒரு யாமன் தெரில, ஆப்வியஸாக அந்த சிஸ்டம்க்கான ஒரு ஜட்ஜாக இருப்பார்ல. ஸோ அவர் வந்துட்டார். இதை பற்றி கண்டுக்காக எல்லாம் தூக்கி போடுறாரு. இதில் பேனிக் ஆகிடுறாரு அப்துல். ஐயோ என்னடா இது, ஒருவேளை நம்மளை திருப்பி ஜெயிலுக்குள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா அவரும் வரல, கதிரவனும் வரல. ஸோ இவர் ஒரு மாதிரி பயப்படுறாரு. சரி நான் பேசுகிறத கேளுங்க அப்படி இப்படின்னு ஜட்ஜிட்ட சொன்னால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு. டக்குனு அதுக்குள்ளே கதிரவனும் வந்துடுறாரு. லைக் அவருக்கு டியூட்டியே இல்லை, பட் அவர் முடிச்சுட்டு வந்துடுறாரு. சரி இந்த மாதிரி போன ஜட்ஜி சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இந்த ஜட்ஜுக்கு வந்து ஈகோ ட்ரிகர் ஆகிடுச்சு. நீ வந்து அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னே லைக் நீ காசு வாங்கிட்டு இது பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஒரு மாதிரி முடிச்சிடுவாங்க. திருப்பி ஒரு ஜெயிலுக்கு அமைச்சிருவாங்க அப்துல். லைக் இது வந்து நடக்கும். அந்த எஸ்கார்ட்டுக்கு வந்தவங்க திருப்பியும் அப்துல்லை கூட்டிகிட்டு போவாங்க. லைக் கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷன் லைக் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஜெயில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்க்கல. லைக் அப்துல் வந்து ஒரு மாதிரி அதான் அந்த பேனிக் இருக்குல்ல, லைக் ஐயோ அந்த சிஸ்டம் நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் இறங்கி ஓடிடுவார். தப்பிச்சு ஓட பார்ப்பார். அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண் எடுத்து சுட பார்ப்பார். வந்துட்டு டக்குன்னு அப்போ தான் வந்து இவர் கதிரவன் வந்து ஓடி போய் பிடி, அவனை வந்து நீ கன்னை எதுக்கு எடுக்கிற அப்படின்னு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் விக்ரம் பிரபுக்குள்ளே இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஹவு ஹீ சீஸ் அப்படின்னு இருக்குல்ல, லைக் யார் இங்கே விக்டிம், யார் வந்து அக்யூஸ்ட் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் வந்து ரொம்ப அழகாக அவருக்குள்ளே காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனில் கன் எடுத்து சுட்டவர் இங்கே வந்து கன்னை கீழே ஓடி போய் பிடி அப்படிம்பார் வந்துட்டு. ஸோ வந்து ஓடி போய் பிடிக்க போவாங்க. ஒரு இடத்துல பிடிச்சிடுவாங்க அப்துல்லை. பிடிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீன் அந்த லைக் பிடிச்ச விக்ரம் பிரபு பார்த்துடாடி அவனை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே ஒரு ஹசல் நடந்துகிட்ருக்கும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் போயிட்டுருக்கும் லைக் சைடில். ஸோ அந்த பஸ்ஸில் தான் கலை இருப்பாங்க. கலை பார்த்துருவாங்க ரோட்டில் நடக்கிறத வந்துட்டு. பார்த்துட்டு பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சொல்லி இறங்கி கீழே இறங்கிட்டு டக்குனு இப்படி வர பார்ப்பாங்க. இன்னொரு பஸ் ஒன்று வேகமாக வந்து அப்படி ஏறிடும். எனக்கு சரி முடிச்சிட்டானுங்க நம்ம கதையை, இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ராமா தான், எதுக்கடா அப்படி கூப்பிட்டு வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் இதுவாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அப்படியே செதறி கிடக்கும். அப்துல்லும் வந்து லைக் அவ்வளோதான் கலையை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி இதுவாகி அப்படியே சரண்டர் ஆயிடுவார். அவரை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அந்த போலீஸ் பாருங்கள், லைக் ஒரு சின்ன கட்டசி கூட இல்லை, அவன் கண்ணு முன்னாடி இதுவாகுது அப்படின்னு சொல்லி விக்ரம் பிரபு அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவார். ஸோ அவங்க வந்து ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. விக்ரம் பிரபு வந்து அங்கே போய் பார்ப்பாரு. பார்த்தா ஃபுல்லாக அந்த இதெல்லாம் செதறி கிடக்கும். இவரும் உட்காந்துருவார் கிவ் அப் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இதெல்லாம் ஒரு சின்ன ட்ராமா தான். லைக் பட் அந்த ட்ராமா வந்து இட்ஸ் ஃபார் குட் காஸ். ஓகே, லைக் அந்த பஸ்ஸு வந்து லைக் அந்த ஒரு டிவைடர் மேலே ஏறி இருக்கும். லைக் இவங்க அடியில் லைக் நடுவில் இருப்பாங்க. லைக் ஒன்றும் ஆயிருக்காது, கையில் ஒரு ஸ்க்ராட்சோட இப்படி கூனி குறுகி இருப்பாங்க. எனக்கு அது பார்க்கல லைக் சார் டேரக்டர் சார் உள்ளே இருந்தது அந்த பொண்ணு இல்லை சார், எங்களோட நம்பிக்கை, எங்களோட ஹார்ட்டு, இது எல்லாமே தான். லைக் அந்த லைக் நீங்கள் அங்கே மட்டும் அந்த பொண்ணு நசுங்கி இருந்துச்சுன்னா நாங்களும் பஸ்ட் ஆகிருப்போம். சத்தியமாக வந்து லைக் என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு சீன் அது. அந்த பொண்ணு உயிரோடு இருக்குன்னு தான் எனக்கு இல்லை, நிறையா பேத்துக்கு வந்து ஒரு மாதிரி இங்கே வந்து ஒரு மாதிரி இந்த பிளாக் இல்லாமல் கொஞ்சம் காற்றெல்லாம் போயிட்டு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனு லைக் நிஜமாலே அடியில் இருந்தது நம்ம தான் வந்து அந்த பொண்ணு கிடையாது. லைக் வி சர்வைவ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு சின்ன விஷயந்தான். பட் அந்த இடத்த வந்து அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா ஐ டோன்ட் நோ லைக் வேறு மாதிரி ஆயிருக்கும். ஸோ திஸ் கிவ்ஸ் சம் நம்பிக்கை வந்து நல்ல ஆட்கள் இருக்காங்க, நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது நடக்குது. லைக் இது எல்லாமே வந்து விக்ரம் பிரபு வந்து ஒரு புது பேட்சுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டுருக்காரு. அப்போ ஆப்வியஸாக அங்கே ஒரு ட்விஸ்ட் லைக் இதெல்லாம் அந்த பொண்ணு செத்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த அவர் கேட்குறாரு என்னென்னா அந்த பையனும் சூசைட் பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்னு அந்த பேட்சில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நிறைய படம் பார்க்குறீங்க, நல்லது நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த ஒரு மாதிரி சூப்பராக
லைக் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. லைக் 2 பேரும் ரிலீஸ் ஆகி லைக் அப்துல்லையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து இவர் சொல்லுவார், லைக் இந்த சிஸ்டம்குள்ளே உனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, லைக் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் பொசிஷன் யூஆர், லைக் உனக்குன்னு ஒரு சின்ன பவராச்சும் இருக்கும், அதை வந்து நீ எளிய மக்களுக்காக எப்படி யூஸ் பண்ணுறங்கிறதுல தான் உன்னோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூப்பராக அந்த படத்தை முடிச்சுப்பாங்க. லைக் நிஜமாலே இந்த மாதிரி ஒரு படம் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு கேள்வி வேறு கேட்பார். லைக் அப்துல் ஃபஸ்ட்டு தப்பிச்சு ஓடி இருக்கலாம், ஓடி இருந்தால் இந்த அப்துல்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் நான் எங்கே எப்படி வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சீன்ஸ். இன்றைக்கி சோஷியோ எக்கனாமிக் ப்ரிவிலேஜுங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். இந்த சிஸ்டம் நீங்கள் எதிர்த்து போராடணுன்னாவே அது இருக்கையில் உங்களுக்கான எஃபெக்ட்ஸ் வேறு, அது இல்லைன்னா இன்னும் வேறு மாதிரியான எஃபெக்ட்ஸ். ஸோ வந்து உங்கள்கிட்ட இருக்க ப்ரிவிலேஜை கொஞ்சம் ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு கவனிக்க ஆரம்பிங்க, டீட்டெயில்டாக என்னன்னு பாருங்கள். நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து லைக் இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சிறை வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, இட்ஸ் குட். லைக் ஒரு நல்ல படத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு பிகர் பிக்சரை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அப்துல்னு ஒரு ஃப்ரெண்டு ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் வந்திருப்பான். லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்துல், உங்கள் மதத்துக்குள்ளேயே ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியில் இருக்க பையன் இருக்கான் வந்துட்டு, அவன் சொந்தக்கார பொண்ணையும் லைக் அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் சரி, லைக் நல்ல பொண்ணு அவன் சொந்தக்காரனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸில் இன்னொரு அப்பா கெஸ்ட்டாக இருக்கிறவங்களை வந்து அவன் லவ் பண்ணானா அவனை கொண்டுடுறானுங்க. அவன் வந்து ஒரு காலேஜில் போய் படிக்கிறதுக்கான சேலஞ்சஸ் அவ்வளோ இருக்குது, அவனை படிக்க விட மாட்டானுங்க, வாழ விட மாட்டானுங்க, வேலை பார்க்க விட மாட்டானுங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு இதை பற்றி எதுவுமே கவலையே இல்லை, நான் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தில் இருக்கேன், நான் வந்து ஒரு எனக்கு நான் கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றுக்கிட்டேன், நான் வந்து என் வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக வாழ்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகாக இல்லை. சுற்றி இருக்கிற மக்களை பற்றி கவலைப்படாமல், சுற்றி இருக்கிற அநீதிகளை பற்றி கவலைப்படாமல், கோபப்படாமல் வாழ்கிற வாழ்க்கையில் எந்த அழகும் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், எந்த அழகும் கிடையாது. இது வந்து ஒரு மொத்தமாக ஒரு மனித மாண்பை குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதில் 2 பேர் தான். ஒன்று இதனால் லைக் பலன் அடைகிறவன், நீ ஒன்று கேட்டுக்க, இதனால் நீ பலன் அடைகிறீன்னா நீ வந்து மனித மாண்புக்கு எதிரானவன், ஓகேவா? இல்லை நான் வெறும் சர்வைவலுக்காக நான் என்னை வந்து இந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணிவிட்டு நான் என் வாய்ஸ் எங்கேயும் கேட்காம நான் ஓடுறேன் அப்படின்னா நீ ஒன்று நீயே ஏமாற்றிக்கிற. இந்த பிரச்சனை எல்லாம் உன் வீட்டு கதவை தட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, ஏதோ ஒரு வழியில் உன் வீட்டு கதவையும் தட்டும், ஓகேவா? தயவு செஞ்சு சுற்றி இருக்கிற மனுஷங்களை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் லவ் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு இந்த காதல் தான் எல்லாத்தையும் மாற்ற போகுது, ஓகேவா? ஸோ சிறை நிஜமாலே சூப்பர் படம், தயவு செஞ்சு எல்லோரும் போய் ஸோ சிறை நிஜமாலே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், பார்த்து யோசிக்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா வந்து சில பேர் வந்து சில டேரக்டர்ஸ் எடுத்தால் சில பேர்த்துக்கு வந்து சில விஷயங்கள் குத்தும், இவர் யாருன்னே தெரியாதுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இனிமேல் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளையும் மக்களையும் பார்க்குற விதத்தை மாற்றிக்கோங்க. தயவு செஞ்சு எல்லாரு மேலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, எனக்கு சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்க முடியும். நன்றி. ஜெய் பீம், வாழ்க பெரியார், ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட். ஒரே ஒரு நிமிஷம், இவ்வளோ பேசணும்ல, இந்த படத்தை நான் ZEE5ல பார்த்தேன், ஓகேவா? படம் முடிஞ்சோடனே கீழே ரெக்கமெண்டேஷனில் காஷ்மீர் ஃபைல்ஸ், திஸ் இஸ் ஹவு கேபிட்டலிசம் ஒர்க்ஸ், ஓகே? நோ மேட்டர் வாட், தமிழ்நாட்டில் செல் ஆகிறதுக்கு இந்த படம், ஆனால் இந்த சிஸ்டமை அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வச்சுக்கிறதுக்கு காஷ்மீரி ஃபைல்ஸ், அவ்வளோதான், ஓகே? Capitalism will never help us to achieve any social justice movements. This is what capitalism is. They just make profits out of your movements. They will never let you reach the target. So make sure that you're not going to fall for the trap. Bye.